ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வீரேலேருந்து ஒரு மாடல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே நான் கொரோனா ரெண்டர் இன்ஜினுக்கு யூஸ் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். அது வந்து வீரேலேருந்து கொரோனாக்கு வரலாம், இல்லை கொரோனாலேருந்து வீரேக்கு வரலாம். ஒரே ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் அப்டேட் கொடுத்துருக்கிறது ரொம்பவுமே சூப்பரான ஒரு அப்டேட்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாகணும். இப்போது இங்கேருந்து பிக் மெட்டீரியல் எடுத்து ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை கிளிக் பண்ணாலே இங்கே பார்த்தீங்கன்னா வீரே எம்டிஎல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்களா. இது வந்து டூ சைட் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பண்ணி வேறு ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணும்போது இவங்க லெதர் அப்படிங்கிறது வீரே பிளண்ட் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த மெட்டீரியலை பிக் பண்ணி பார்த்தாலும் அது வந்து வீரே மெட்டீரியல் தான். மல்டிஸ்டப் ஆப்ஜெக்ட்டில் பிளண்ட் மெட்டீரியலுக்கு, ஏன்னா இது வந்து வீரேக்காகவே செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னா வீரேயில் ரெண்டர் எடுத்தால் கிளியராக வந்துடும். அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டர் செட்டிங்ஸில் வீரே ரெண்டர் செட்டிங்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இதே வியூ தானே, லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். வீரே ஃபிசிக்கல் கேமரா ஒரு கிளிக்கு, Shift+F சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த வியூ தான் வரும். கொஞ்சம் எனக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னாலும் கூட கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கல் லென்த்தை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஜூம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் எடுத்தீங்கன்னா எரர் வரும், அது பிரச்சனை இல்லை. இன்ட்ராக்டிவ் ரெண்டரில் டிஃபால்ட்டாக, அதாவது இந்த மாடல் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற லைட்டிங் வந்து இருக்குது. எனக்கு ஃபுல்லாக வரணும் அப்படின்னா என்ன லைட் வேணா வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு டூம் லைட்டை ஒரு கிளிக் பண்ணுறேன். என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷனுக்காக டூம் லைட்டில் HDR எல்லாம் போட போகிறதில்ல. டிஃபால்ட்டாக இருக்க அந்த லைட்டோட மல்டிபிள் வேல்யூவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்துருச்சு. பிக்சர் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வருது. எனக்கு பேக்ட்ராப் தெரிய வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இன்விசிபிள் ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும், பேக்ட்ராப்பெல்லாம் தெரியாது. இப்போது வீரே மாடல் வீரேல கிளாரிட்டியாக வந்துருச்சு. இது அப்படியே நான் கொரோனாக்கு சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா என்னோட ரெண்டரிங் எல்லாமே வந்து நான் கொரோனா தான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பெட் அப்படியே கொரோனாக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா மறுபடியும் நீங்கள் டபுள் வேலையெல்லாம் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஈஸியான ஒரு மெத்தடு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரெண்டர் இன்ஜினை மாற்றுங்க. கொரோனா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொரோனா ரெண்டர் இன்ஜினுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிரும். அதுக்கடுத்தது வீரே கேமரா வந்து செட் ஆகாது கொரோனாக்கு அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அப்படியே கொரோனா டூல்பாரில் இருக்கிற கேமராவை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொரோனா கேம் 001 வந்துருச்சா. இப்போ கொரோனா கேம் இருக்குது, கொரோனா ரெண்டர் இன்ஜின் மாற்றிருக்கேன். இப்போ கொரோனா இன்ட்ராக்டிவ் ரெண்டரை எனபிள் பண்ணுங்கள். இப்போ இந்த கொரோனா இன்ட்ராக்டிவ் ரெண்டர் எனபிள் பண்ணும்போது டெக்ஸ்சர் எல்லாமே வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா டெக்ஸ்சர் எல்லாமே வந்து வீரேவோட டெக்ஸ்சர், வீரேவோட லைட்டிங், அதனால வந்து வீரேக்கு மட்டும்தான் அது சப்போர்ட் ஆகும், கொரோனாக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையுமே கொரோனாக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை Ctrl+A செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் கடைசி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொரோனா கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும். வீரேனா வீரே கன்வெர்ட்டர் இருக்கும். இங்கே வீரே கன்வெர்ட்டர் இல்லையே ப்ரோ, வீரேக்கு நான் என்ன பண்ணுறேன், வீரேக்கு வந்து எனபிள் பண்ணணும். அது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போது ஓப்பன் கொரோனா கன்வெர்ட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் செலக்ட் பண்ண மாடல் எல்லாமே வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டும். இதில் இங்கே கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்ரிதிங் நான் மெட்டீரியல், மேப், லைட்டிங் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு லைட்டு மட்டும்னா லைட்டை மட்டும் கொடுத்துக்கலாம், மெட்டீரியல் மேப் மட்டும்னா மெட்டீரியல் மேப்பு, ஒவ்வொரு ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுன்னா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கன்வர்ஷன் ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்துருச்சுங்களா. அப்படின்னா இப்போ வந்து டோட்டலாக வீரேலேருந்து கொரோனாக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதே இன்ட்ராக்டிவ் ரெண்டரை இப்போ கொடுக்குறேன். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ லைட்டிங்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, ஏன் வந்து டூம் லைட் என்விரான்மெண்ட் காட்டல? கொரோனாவில் வந்து டூம் லைட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, ஓகேங்களா. அதுக்கு பொதுவாக டூம் லைட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டர் செட்டிங்ஸில் சீன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். எனக்கு இந்த இன்விசிபிள் வேண்டாம் ப்ரோ, இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் விசிபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுலேருந்து நம்ம எடுத்து லைட்டாக எனக்கு மெட்டீரியல் மட்டும் இந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னாலும் கூட நம்ம கன்வெர்ட் பண்ணும்போதே ஆப்ஷன் காட்டும், அதுலேயே நீங்கள் செக் பண்ணி கொடுத்துக்கலாம். வீரேக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா மேலேயே மெயின் மெனுவில் வீரேல கன்வெர்ட்டர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வீரே சீன் கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும். ரைட் கிளிக் பண்ணாலே வரணும். அப்படின்னா என்ன பண்ணுறது, மெயின் மெனுக்கு கீழே இந்த டூல் பாரில் எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் போனீங்கன்னா இந்த குவாட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து குரூப்பில் வீரே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கன்வெர்ட்டர் ஆல் சீன் மெட்டீரியல் இன் வீரே மெட்டீரியல் டு ஆல் ரே ட்ரேசிங் இந்த ஆப்ஷன் இருக்குதுல்ல. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணால் ஒரு ஆப்ஷன் வருதுல்ல, அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். இதில் இங்கே பாருங்கள் கன்வெர்ட்டர், இதில் வந்து கொரோனா கன்வெர்ட்டர்னு இருக்கா. இப்போ நான் இதை வீரே தூக்கிட்டு போய் இந்த இடத்துல போடுறேன். இப்போ வீரே கன்வெர்ட்டர் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீரே கன்வெர்ட்டருக்கு சீன் கன்வெர்ட்டர் வந்துருச்சா. இங்கே இருக்கிற இதே ஆப்ஷன் தான் ரைட் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். வீரேலேருந்து கொரோனாக்கு, கொரோனாலேருந்து வீரேக்கு இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி 50% ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயே இருக்குது. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கான்ஃபிடென்ட்டாக அதை ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் கொண்டு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். வாழ்க தமிழ்.